ஷே பெஸ்டோ பிரமா நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு கேட்டுக்கோப்பா. நீதி அரசர் கணக்கு போடுதார். உச்சியில் உட்காந்து நீதி அரசர் கணக்கு போடுதார். கணக்கு போடுற கணக்கு தப்பு செஞ்சு வச்சுருக்கான். ஒரு பஞ்சாயத்து போட்டு வார்டிலேருந்து பத்திரப்பதிவு வெளியில் வென்று இந்த கணக்குகளை பூரா தப்பு பண்ணி வச்சுருக்கான். பூரா அனைத்தும் தப்பு பண்ணி வச்சுருக்கான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, உலக நாடு ஒன்றுக்கு இப்போ பிரதமரை பூரா மோத விடுவார். மோத விட்டு ஒன்றுக்கு அடிக்க விடுவார். அது கண்டிப்பாக நடக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் அப்படியே கொடியை தூக்கி போகிறான்ல, அந்த கொடியாலவே அப்படியே வெளிநாடு, தாய் இந்தியா நாடு அப்படியே கொடியால் அப்படியே நசுக்குவார். கொடினா என்ன கணக்கு தெரியுதாப்பா? சத்தியவாக்கு. 7 செமத்துக்கு முன்னாடி சத்தியவாக்கு. அரசரா ஆண்டவன் அரசரை ஆளணும், நீதி அரசரை நம்மளும் ஆளணும்னு பிடிச்சி பார்த்தான். முடியாது. ஆண்டது எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் தான். நீதி அரசரை ஆண்டார். நீதி அரசரை ஆண்டார். அந்த அரசரை ஆண்ட கணக்கில் முதல் கணக்கு கொடுத்த கணக்கு அந்த 2 பேர்னா அதான் திருச்செந்தூரும் முக்கில் இருக்கான்ல, இந்த பேய்களுக்கு பதவியை கொடுத்தாரு. ஏன்னா சத்தியவாக்கில் பூரா வாங்கிட்டு அந்த பதவியை கேட்கான். பூரா சத்தியவாக்கு வாங்கிட்டு தான் அந்த பதவியை கேட்கான். புரியுதா? அது சத்தியவாக்குனா பயங்கரமான சத்தியவாக்கு. அப்போ இவர் சத்தியவாக்கு கொடுத்த உடனே அந்த பதவியை கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் கொடுத்துட்டார், போடா அப்படின்னு. அப்போ அடுத்தாப்பில் பவரு இவர் வச்சுருக்க 108 பவரு, 108 மந்திரம், 108 மானிட பிறவியை படைத்த நரம்பு பாக்ஸு அத்தனையும் இவர் கையில் இருக்குது. இதை கேட்டு பார்த்தா கொடுக்க முடியாதா அப்படின்ட்டார். இது இது யாரும் கேட்க முடியாது, யாருக்கும் நான் கொடுக்க முடியாது, இது என் கையில் தான் இருக்கும் அப்படின்ட்டார். அவர் மனசில் வச்சுட்டார். வாங்கிட்டான், சத்தியவாக்கு வாங்கிட்டான், ரொம்ப மோசப்படுத்திடுவான், பாடாப்படுத்திடுவான் அப்படிங்கிற கணக்கில் அவன் சேவல் கொடியை தூக்குனான், இவன் மஞ்சள் கொடியை தூக்குனான். இதான் கணக்கு. அப்போ கணக்கு என் வாரிசு, என் பிள்ளைய, என் சொந்த பிள்ளைகள் பூமியில் இறங்கி நான் குடும்பத்தோட இறங்கையில் உன்னை கும்பிட போகிறவன், உன்னை வாசிக்கிறவன், 2ஆம் நம்பரு பூரா தொழில் பார்த்து வியாபாரத்தை பார்த்து பூமி அழிக்கிறவன், அடுத்தாப்பில் அரசியல்வாதி கொடியை தூக்கி ஆற்றவன் எல்லாவனுமே நான் பூமியில் இறங்கி குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து ஒன்று கூட விட மாட்டான்டா, இந்த பவரை வச்சே நான் விளையாடுவேன், உட்கார்ந்த இடத்துல விளையாடுவேன்டான்னு இவர் சத்தியவாக்கு கொடுத்துட்டார். முக்கால் சத்தியம். அதுக்காக இப்போ 7 செம்மத்துக்காக எல்லாம் பிள்ளையில 3 பிள்ளையில பாடாதான் படித்து பார்த்தான். பூரா பேய் மாதிரியே இருப்பான். அவன் பேய் ஆத்மாவே வந்த பிள்ளையில சிவன் குடும்பத்தை பாடாப்படுத்தி பார்த்தான். இந்த செம்மத்தில் அது 3 செம்மம் அவனால் அழிச்சுத்தான் பார்த்தான். இந்த செம்மத்தில் அழிக்க முடியாது. புரியுதா? அழிச்சிருவார், செகண்டில் அழிச்சிருவார். இவர் அழிச்சிருவார். சத்தியவாக்கு கொடுத்த கணக்கு பூரா முடிஞ்சு போச்சு. கணக்கு ஒப்படைக்கலாங்கிற கணக்கு அவர் பார்க்கார். டெல்லி டு தமிழ்நாடு இதை ஒப்படைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக வெளிநாடு ஒப்படைப்பான். அப்படிங்கிற இவன் ஒப்படைக்க மாட்டான். ஏன்னா அந்த ஒரு பேப்பரால் வச்சு விளையாடுதான், அந்த பேப்பர் கணக்கு. அப்போ கைலாசத்தில் இடித்த கணக்கு எடுக்கணும்லப்பா. அப்போ கணக்கு கொடுக்கணும்ல, கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும், கோர்ட்டாரு கொடுக்கணும். எப்பயுமே கணக்கில் நான் நீதியாக உட்காருவேன், உச்சியில் உட்காருவேன்டா. உலகத்து ஆளுக்கு உச்சியில் என் வாரிசு, என்னுடைய சொந்த பிள்ளைய, என் ரத்தத்தில் என் பிறந்த பிள்ளைய தூக்கி வைக்கும்டா. என் 3 பிள்ளைகளும் தூக்கி வச்சு உலகத்தை பார்க்குறதுக்கு விடுமுடா. அந்த நேரம் நான் நசுக்கி விடுவேன்டா. நீ எத்தனை கோடி, நீ எத்தனை வீடு, எவ்வளோ இடம் கேட்டினாலும் மானிட பிறவி நீயா உற்பத்தி ஆக்கி விடுவடா அப்படிங்கிற கணக்கில் அவர் சத்தியவாக்கு கொடுத்தார். அதை நான் அடக்குவேன். இப்போ இந்த செம்மத்தில் அடக்குவார். நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. ஆணும் பெண்ணும் நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. வழக்கறிஞர்கள் ஒரு 10% ஐயா மேலே பக்தியாக இருக்கையில் நீ கேட்டுக்கோ. 90% விளையாட்டு, 3 மதம் விளையாட்டு. அதுதான் மதமாக நான் கொடுக்கலன்ட்டார். ஒரே உயிர், படைக்கிறது ஒரே உயிர். கொடி இடித்தான்ல, அப்போ உலகத்து கொடி பூரா இடிச்சிருவார். அது 30 இராணுவத்தை வச்சு இடித்து தள்ளிடுவார். சிலைகள் அவனுக்கு 2 சிலைகள் உள்ளே கிடஞ்சில, இவ்வளோ தூக்கி வச்சார். அதுக்கு தெரியும், அவருக்கே தெரியும் கரெக்டாக மானிட பிறவி அவனோட சேர்ந்தவன் கரெக்டாக இடிப்பாம்னு. கரெக்டாக அந்த கெச்சி போட்ட இடத்துல தூக்கி வச்சார், இடித்து கூப்பரை போட்டு தள்ளிட்டு போயிட்டான். அது நீதிமன்ற கோர்ட்டு வழக்கறிஞர்கிட்ட இருக்குது. இப்போ ஆன்லைனில் ஏற்றியாச்சு. ஆன்லைனில் உலக நாடே போயிடுச்சு. இடித்தது போனது வந்தது எல்லாம் சேட்டை பண்ணவனுக்கு பூரா ஆன்லைனில் உள்ளே உட்காந்து கொண்டு இருக்குது. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டாரு பாக்கிய கணக்கு பாக்கி ஐயா உட்காந்துட்டாரு. இதுக்கு என்ன விட அப்படின்னு அது 30 இராணுவம் அவர் தான் கொண்டு வருவார். அது எப்படி கொண்டு வரணும்னு பார்ப்பார். புரியுதா? புரிஞ்சுக்கோங்கப்பா. அப்போ கொடி கணக்கு இடித்தான். அப்போ உலகத்திற்கு நாடு கொடியை இடித்து தள்ளிடுவார். செகண்டில் அதை தான் முடிப்பார். அடுத்தாப்பில் சிலைகள் வச்சுருக்கான்ல,
ஏன் சேலை ஓன் சேலை. இப்போ அரசியல்வாதி தமிழ்நாட்டில் ஒருத்தன் ஆடுதான், டெல்லியில் ஒருத்தன் ஆடுதான், ஊடாலப்பட்ட நாட்டிலே ஆடுதான். அந்த சிலைகள் எங்கே கடற்கரை இருந்தாலும் சரி, அவன் உள்ளே எங்கெங்கே இருந்தால் எந்த சிலையாக இருந்தாலும் இடித்து தள்ளிடுவான். முப்படை இராணுவம் வானரப்படை இடிச்சிருவான். புரியுதா? பூமி அவர் சொத்து, என் சொத்தில் விளையாடுவான்னு அது தெரியும் அப்படின்ட்டார். என் சொத்து என் பூமியில் விளையாடுவான், மானிட பேரை படைக்கும், பூமியை சுத்தமாக வச்சுக்கோ, உன் உணவு உயிர் வாழ்கிறதுக்கு பூமியில் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. அடுத்தாப்புல உள்ள பீடங்கள் அடிச்சிருக்கான்ல, பீடம் கணக்கு என்ன தெரியுதா? பஞ்சாயத்து போர்ட்டில் வீடு கட்டியிருக்கானா, வீடு 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 அந்த எத்தனை பீடங்கள் உள்ளே அடிச்சிருக்கான்? 40 பீடங்கள் உள்ளே அடிச்சிருக்கான். உள்ளே பூரா சுற்றி 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 அது உங்கள் கையில் கொடுத்தாச்சு. ஃபோட்டோ எடுத்தாச்சு, ஃபோட்டோவை கொடுத்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு, வீடியோ கணக்கு கொடுத்தாச்சு. அப்போ யூடியூப்பில் ஓடிடுச்சு, யூடியூப்பில் கணக்கு வந்துருச்சு. அப்போ எல்லா கணக்கு கிட்டி போட்டு வச்சுருக்காரு ஐயா. கடவுளில் ஒரு கணக்கு விடாமல் சுத்தமாக தூயமாக தூக்கி வச்சுருப்பார். அதுக்கு தான் கணக்கு. அதான் பீடத்தை அடித்தாலப்பா, சுற்றி சுற்றி நீதிமன்ற கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா, சுற்றி பீடம் அடித்தானா அப்போ வீடுகளை பூரா இடிப்பார். புரியுதா? இருக்கிற இடம் கேட்காரு. அதுதான் அதுக்கு மேலே இருந்தால் இடித்து தரம் மட்டமாக்கிறார். மில்லு கில்லு தொழிற்சாலை எல்லாம் அனைத்தும் அந்த பீடம் இடித்த கணக்கில் உள்ள பூரா எல்லாமே இடித்து தள்ளிவார். முக்கால் சத்தியம்.